இன்னும் குழந்தைக்கு டைப்பர் போட்டு விட்டுட்டு இருக்கேன், பாட்டியில போய் உட்கார வை. இது மாதிரி பண்ணீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் டாய்லெட் வருதுன்னு சொல்லவே பயப்படுவாங்க. தவழ்றது நடக்கிறது மாதிரி குழந்தையோட growth ஃபேஸ்ல ஒண்ணுதான் இந்த பாட்டி ட்ரைனிங்கும். அது நேச்சுரலா வரணுமே தவிர நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. பாலை கேட்ச் பண்ற மாதிரி இது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. இதுக்கு பிரெயின், பவல், பிளாடர், நர்வஸ் சிஸ்டம், மசில்ஸ் இது எல்லாமே ஒன்னா வேலை செஞ்சாதான் அவங்களால இண்டிபெண்டா இதை பண்ண முடியும். இப்பதான் பீ ஆர் பூப் போகணும், அதுவும் டாய்லெட்ல தான் போகணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் மெச்சூர் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாமே புரியவே புரியாது. அது ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டி ட்ரெயின் பண்றது எப்படி இருக்குன்னா, இப்பதான் நடக்கவே ஆரம்பிக்கிற குழந்தைய நீங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சில கிட்ஸ் இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, ஆனா அவங்களோட பாடியோட அவேர்னஸ் அவங்களுக்கு இன்னும் டெவலப் ஆயிருக்காது. சில கிட்ஸுக்கு பாடி அவேர்னஸ் இருக்கும், ஆனா எமோஷனலி இன்னும் டெவலப் ஆயிருக்க மாட்டாங்க. பாட்டி ட்ரெயின் பண்றதுக்கு உங்க கிட்ஸ் ரெடியா? இதை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது வேணும்னா பாட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க.